எங்கள் சபையினுடைய மறைமாநில தலைவர் ஜோசப் கஸ்பால் அவர்களையும் நம்முடைய மறைவட்ட அதிபர் கருப்பணி எஸ்.ஏ. அந்தோனிசாமி அவர்களையும் நமது ஆயர் அவர்களையும் அன்போடு மேலுமாக நம்முடைய பங்கில் முதல் பங்குததியாக பணியாற்றிய கருப்பணி லூர்து அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே மகன் தூய ஆவியாரின் பெயராலே கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் எல்லோரும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பக்தியோடும் ஒன்று கூடி வந்துள்ளோம். நமது பங்கு தளத்தில் தூய லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புதிய கெபியின் அர்ச்சிப்பு திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய வாசகங்கள் கீழ்ப்படியாமைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள ஆழமான வேறுபாட்டை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றன. தொடக்க நூலில் முதல் தாயாகிய ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாம்பின் பேச்சை கேட்டு இறைவனின் கட்டளையை மீறினாள். அவளுடைய கீழ்ப்படியாமையால் பாவம் உலகில் நுழைந்தது. மனித இனம் இறை உறவை இழந்தது. ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியா லூக்கா நற்செய்தியில் வானதூதரின் வார்த்தையை கேட்டு நான் ஆண்டவரின் அடிமை. சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை குறிப்பாக திட்டத்திற்கு விரோதமாக நடந்த நிகழ்வுக்காக மனவருந்தி ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளே ஆகையால் எப்பொழுதும் கதையான புனித மரியாதையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரை
இதற்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னி மரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களில் இருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நாங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்மைக்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன, அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. போற்றி
நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26 36 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெரிய மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக் கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதனாகி இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு பகுத்தறில் சபை தலைவர் மற்றும் சகோதர அருத்தந்தையர்கள் பரிசுகள் இணைந்து திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளிலே என்னை அழைத்து திருப்பணியை ஒப்புக் கொடுக்க உங்களுக்கு கருத்துக்காக வேண்டிக் கொள்ள பஸ்தோடு அழைத்த அன்பு பகுத்தறிஞர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் அதுபோல் நம்முடைய ஆயர் ஆண்டனி சாமி அவர்கள் மத பேரராக உயர்த்தப்பட்டு சென்ற காரணத்தினால் அவர் வர இயலாத நிலையில் நான் இன்று வந்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அன்னை மரியாளின் உதவியினால், பரிந்துரையினால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவத்தில் நிலைத்திருக்கவும் கிறிஸ்துவனுடைய சீடர்களாக வாழ்வதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். புனித அகுஸ்தீனார் கூறுவது போல, தன்னுடைய உதரத்தில் சோப்பதற்கு முன்பதாக மரியா தன் உள்ளத்தில் இறை வார்த்தை ஏற்றார். அதற்கு தன்னை முற்றிலும் அடிமைப்படுத்திக் கொண்டாள். அதன் காரணமாக முதலாவதாக இயேசுனுடைய சீடத்தியாகவும் இயேசுடைய சகோதரியாகவும் ஆகின்றாள். அதற்கு பின்னரே இயேசுடைய தாய் என்று கூறுவார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி பொழுதும் ஆட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் நிழலிட்டலாம் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றி நிலைத்து நின்று நிலையான ஒளியாய்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு
நாங்கள் உம்மை தாழ்மையில் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நான் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் நல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எதிர்நோக்கும் திருப்பயணிகளாக திருத்துதலோடு சீடர்களோடு பயணித்த அன்னை மரியாள் இயேசு மரித்த பிற்பாடு, உயிர்த்த பிற்பாடு, விண்ணகம் ஆரம்பம் பிற்பாடு நாம் எல்லாம் வாசிக்கிறது போல அவர் அனைவரையும் இணைத்து ஒன்றிணைத்து ஜெபித்து தூய ஆவரை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கருவியாக செயல்பட்டார்கள். அவை மற்றவர்களெல்லாம் அவர்கள் வேலை செய்ய போய்விட்டாலும் கூட அன்னை மரியாள் அனைவரையும் ஒன்றித்து பங்கேற்க செய்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கக்கூடிய பணி ஆற்றுவதற்கு கருவியாக செயல்பட்டார்கள். அதே போல நாமும் எல்லோரும் இணைக்கின்ற ஒரு பாலமாக ஜெபிக்கக்கூடிய மனநிலையில் அனைவரையும் வழிநடத்துபவர்களாக நற்செய்தியை அறிவித்து பிறர் அறிவிக்கக்கூடிய சூழலை உருவாக்குபவர்களாக நாம் வாழும் வளர்க்கேட்டு இயேசுவை நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தந்தையை பார்த்து கரம் விரித்து உருக்கமாய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களுக்கு உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு கொடுக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உத்திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உத்திருளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்பரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்பனையும் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமுடன்.